Hi everyone. Actually today ஆட்டுத்தலை கால் இதெல்லாம் எப்படி சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சமைக்கிறத விட அதை எப்படி ப்ரீவியஸாக ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை. ஆக்சுவலி நமக்கு 2 ஆட்டோட தலை, 2 ஆட்டோட கால் இதெல்லாம் கிடச்சிது. ஸோ 2 கல் டோட்டலி ஒரு 4 to 6 கல் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு க்ரில் மாதிரி ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணி கீழே நெருப்பு வச்சு அந்த க்ரில்லுக்கு மேலே ஆட்டோட தலை கால் எல்லாம் வச்சுக்கிட்டோம். வச்சு நெருப்பில் ரொம்ப நேரமாக வாட்டணும். ரொம்ப நேரம் அரௌண்டு 1.5 hours இருக்கும். பிகாஸ் டைரெக்டாக அந்த ஆட்டோட தலையிலையோ அதோட கால்லையோ நெருப்பு பட்டு அது சுட போகிறது கிடையாது. இது ஜஸ்ட் அதோட ஹேர் மட்டும் எரிஞ்சு போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ ரொம்ப நேரமாக வாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சு. இதோட எலும்புகள்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். இதுக்குள்ளேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜூஸ் அதுக்கு மேலே வந்துட்டு இருந்துச்சு. ஜூஸ் அந்த எலும்புலேருந்து ஜூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கொழுப்பு அதான் கைண்ட் ஆஃப் சூப் மாதிரி. ஸோ நல்லா வாட்டியாச்சு. இதோட முடி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வாட்டியாச்சு. இன்னும் டேரெக்டாக அதை கட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ இதோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒவ்வொரு எலும்பையாக எடுத்து கட் பண்ணக்கூடியது மட்டும்தான் வேலையாக இருந்துச்சு. ஓகே, இந்த அளவுக்கு சுட்டது காணும். இது நாங்கள் இப்போ எடுக்க போகிறோம். எடுத்ததோட பல்ல தனியாக கழட்டியாச்சு. அதோட கறியெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணிட்டோம். அண்டு இது இந்த எலும்பு எல்லாத்தையுமே துண்டு வெட்டியாச்சு. இது மூளை, மண்டைக்குள்ள உள்ள மூளை. ஸோ இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தலைக்கறி சாப்பிட ஆசைப்படலாம். பட் இந்த ப்ரிப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.